நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க. இதோ பாருங்கள் விஜய், அந்த டிரைவரு எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் எதுவுமே தெரியுதில்ல, அவன் ரொம்பவே கொஞ்சம் அட்வான்ஸ் எடுத்துன்னு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே, நம்ம விஜய் சும்மா இருப்பாரா? சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காரு. அது எப்படி மயக்கம் போட்டார், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் மயக்கம் போட்டு விழுந்ததை நம்ம விஜய் பார்த்துட்டு ஓடியே போயிட்டு தூக்குறாங்க. அந்த சமயத்தில் அது ஃபோனை எடுத்துறாரு. ஃபோனை எடுத்து அதில் பார்த்தா ராஜேஸ்வரி பாஸு, அட்டா டே போஸு நீயடா செல்லக்குட்டி வட 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 அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து அவங்கள கூப்பிட்றாங்க. எங்கக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோ நீ தண்ணி வேணும், சுடு தண்ணி, ரொம்பவே தண்ணி தான், போய் எட்டினாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பிளாஸ்கிலேருந்து எட்டினாரான அந்த சமயத்தில் பின்னாடியே பின்தொடர்ந்து போயிட்டு ஒரு கட்டி எடுத்துன்னு உருட்டு கட்டியா மண்டை மேலே பொட்டுன்னு போட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அவன் ஒரு பக்கம் மயக்கம் மட்டும் மறுபக்கம் நம்ம மல்லி இருந்து, ஏன் விஜய் எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு, டிரைவர் அவரை எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருமுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருமி காட்டுறாங்க. உடனே பார்க்கணுமே, அதை காட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்களோட கூலிப்படை தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பயத்தில் கூனி குறுகி போய் நின்று இருக்காரு. நம்ம மல்லி இருந்துன்னு, என்ன விஜய் சொல்கிறீங்க, என்ன இப்படியெல்லாமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நம்ம எல்லாத்தாலையும் உஷாராகணும், நம்மளை சுற்றி மொத்தமே ஆளு. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேர் நம்ம குடும்பத்துக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்களே, அவங்க வந்து நிஷா கதிரேசன் இவங்க அனுப்பினவங்க. என்ன பண்ணுறது விஜய், எங்கே போனாலும் நம்மளை துரத்தினே இருக்காங்களே, நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, கண்டிப்பாக வாழ விட மாட்டாங்க. அவங்க 2 பேரையும் ஒன்று அழிக்கணும், இல்லை நாம் அந்த இடத்துல அழிக்க முடியாத மாதிரி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையிலும் ஒரு ஆசையிலும் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நடக்குமா, நிறைவேறுமா? நிறைவேறாத ஒரு ஆசையாக தாங்க போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை எப்படி சுமூகமாக கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சாக நம்ம சேனலில் பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, என்ன விஜய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நடந்ததெல்லாம் சொல்ல உடனே பார்க்கணுமே, சும்மா இருப்பாங்களா? அன்னபூர்ணி வந்து நேராக கதிரேசன் வீட்டுக்கு போகிறாங்க. தம்பி கதிரேசன் வாப்பாங்க வெளியே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறாங்க, மிரட்டில் விட்டுறாங்க. மறுபக்கம் உடனே பார்க்கணுமே, நம்ம ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிடுறாங்க. ராஜேஸ்வரி தாவட மேலே சப்புன்னு 4 போடுறாங்க. எதுக்கடி என்ன அடிக்கிறேன், என்னடி ஆதாரங்கன்னு கேட்டால் உடனே ஃபோனில் கற்று அழகாக எடுத்து காட்டுறாங்க. உடனே பார்க்கணுமே பேச்சு மூச்சு இல்லாமல் கப் சுப்னு ஆயிடுறாங்க. உடனே நம்ம அரவிந்தம் கூட போயிட்டு சும்மா பழின்னு பொழந்து கட்டுறாரு. உடனே ரஞ்சிதம் வராங்க. ரஞ்சிதத்தை அடிக்க முடியுமா? 2 பேருக்குள்ள காதல் அடி தாங்க இருக்கும். அதனால் இவங்க அடிக்க மாட்டாங்க. அந்த பாசத்துலேயே அப்படியே 2 பேரும் ஒரு பக்கம் ஓரமாக போயிடுறாங்க. சரி அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் நம்ம விட்டுருவோம். மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருக்காங்கல்ல, அரவிந்த் வா போகலான்னு சொல்லிட்டு சொல்ல, அரவிந்த் ஒரு பக்கம் இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க கூட அனிமனை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபக்கம் நம்ம விஜய் மல்லி வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு வராதிங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அங்கே இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்தையும் நான் சுமூகமாக முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வாக்குறுதி கொடுக்குறாங்க. எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணியே கிளம்பி வந்துடுறாங்க. பண்ணிட்டு நம்ம வெண்பாக்குறாங்களா, அவங்கள பார்த்துறதுக்கு அங்கேயே போயிடுறாங்க. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, அவங்களே பார்த்தோன்னா நமக்கு என்ன கஷ்டம், நமக்கு என்ன நஷ்டம், எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி தானே அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க. ஆசையில் மண்ணை தூக்கி போட்டாங்களே சாமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. சரி ஓகே, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே சுமூகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். எல்லாமே இதே மாதிரி சுமூகமாக அமையுமா, இதே மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. மனுஷன்னு இருந்தால் அதுக்குள்ளே கேள்விகள் கண்டிப்பாக ஓடும். அந்த கேள்விகளை நாம் தான் கட்டுப்படுத்தி இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லை எந்த மாதிரின்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றினோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு நபர் நடந்து போகிறாருல, அவர் தான் நான் உங்கள் கொட்டையடி சூர்யா அப்படின்ற ஒரு சேனலை மெயின்டைன் பண்ணிருக்காரு. இன்றைக்கி தான் ஒரு சேனலை ஆரம்பிக்க ப்ரோ, திரும்பி மூஞ்சை காட்டுங்க ப்ரோ. இந்த பார்த்தீங்களா, இவர் தான் நான் உங்கள் கொட்டையடி சூர்யா. இன்றைக்கி வந்து புது சேனல் ஆரம்பிக்க போகிறாரு. அந்த சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி விடுங்க. சேனல் நேம் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் அவர் யோசிக்கல. அவர் யோசிச்ச பின்னாடி நான் சேனல் நேம் கண்டிப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் மிகப்பெரிய யூடியூபர். இந்த நாட்டமல்லியே திரும்பி பார்க்குற அளவுக்கு நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு அந்த சிக்கன் ரைஸில் பண்டு இருந்தால் அந்த பண்டை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நல்லா வலிச்சு நக்கிட்டு லாஸ்ட்டில் எல்லோரும் சாப்பிட்ட பின்னாடி
அதுவும் இல்லாமல் இவர் என்றைக்குமே யாருக்கும் சிக்கனே எடுத்து வைக்க மாட்டார். இன்றைக்கி அந்த பயங்கர அந்த கொட்டையடி சூர்யாவுக்கு சிக்கனை வாரி வாரி வச்சார். என்னன்னு சொல்லிட்டு நான் போய் கெஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக சொல்கிறாரு, அதில் பண்டு விழுந்துருச்சு, எனக்கு பிடிக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. எவன் எக்கேடு போய் எப்படி செத்தா எனக்கு என்ன, நான் அந்த இடத்துல தப்பிச்சினா அப்படின்ற மாதிரி கேடு கட்ட எண்ணத்தோட சுற்றுறோம் தான் இவன். கேட்டால் எல்லோரும் சாப்பிட்டு இருந்தீங்க, நான் எப்படி சொல்கிறது, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மாதிரி பேசுன்னு பொறுப்பாக்கிற மாதிரி நடிச்சுன்னு இருக்கோம். இந்த மாதிரி கேவலமான கேடு கட்ட கேரக்டரெல்லாம் ஊடு கட்டி அடிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம ஊருக்கு வாங்க, நான் கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்குறோம். போட்டு சும்மா போல பொழுது விட்றலாம், கொலாய் சந்தில் போட்டு வரேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை, தருகை. பாருங்கள், பின்னாடி ஏதோ ஆக்ஷன் பண்ணுறான்.